நிதி தூய்தாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான யோஷித ராஜபக்ச, அவரது பாட்டியான டேசி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிரான வழக்கினை செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று திகதி நிர்ணயித்துள்ளது. குறித்த அறிக்கையை தயாரிப்பதற்காக மின்னஞ்சலில் அனுப்பப்பட்ட செய்திகள் அடங்கிய 26 இருவட்டுகள் மற்றும் மேலும் பல இலத்திரனியல் உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவற்றை ஆய்வு செய்வதற்கு பிரதிவாதிக்கு தேவை காணப்படுவதால் அதற்குள் பிரவேசித்து பரிசோதிப்பதற்கு அனுமதி அளிக்குமாறு அவர் கோரினார். குறித்த கோரிக்கைக்கு தாம் ஆட்சேபனை வெளியிடப் போவதில்லை என அரசு தரப்பு சட்டத்தரணி மன்றில் தெரிவித்தார். சுமார் 73 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை கையகப்படுத்தியமையால் நிதி தூய்தாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் இழைத்துள்ளதாக தெரிவித்து சட்டம் அதிபரினால் பிரதிவாதிகளுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.